தாவேக்கவிற்கான பிரத்யேக டிவி சேனல். முதல்வர் விஜயின் மாஸ்டர் பிளான். வேலையை தொடங்கிய ஆதவ். தமிழக அரசியலில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று புதிய ஆட்சியை அமைத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் அடுத்தடுத்த அதிரடி பாய்ச்சல்களுக்கு தயாராகி வருகிறது. மக்கள் மத்தியில் தங்களது கொள்கைகளையும் அரசின் சாதனைகளையும் நேரடியாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தாவேக்கவிற்கென ஒரு பிரத்யேக தொலைக்காட்சி சேனலை உருவாக்குவதற்கான தீவிர ஆலோசனையில் முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியின் மேல்மட்ட தரப்பிலிருந்து நம்பகமான தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான முன்னணி அரசியல் கட்சிகள் தங்களுக்கென்று சொந்தமாகவோ அல்லது தங்களுக்கு ஆதரவாகவோ செய்தி மற்றும் பொழுதுபோக்கு சேனல்களை நடத்தி வருகின்றன. இதன் மூலம் தங்களின் அரசியல் நிலைப்பாடுகளை அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார்கள். இந்த வரிசையில் தற்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள தமிழக வெற்றிக் கழகமும் தமக்கென ஒரு பிரத்யேக ஊடக பலத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. டிவி சேனல் துவங்குவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனுமதி, தொழில்நுட்ப கட்டமைப்பு, செயற்கைக்கோள் அலைவரிசை உரிமம் என பல்வேறு சட்டப்பூர்வ நடைமுறைகள் உள்ளன. எனவே இந்த புதிய டிவி சேனலை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் மற்றும் அதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் என்னென்ன என்பதை முழுமையாக ஆராயுமாறு தனது அமைச்சரவையின் முக்கிய முகமும் கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளருமான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அரசியல் உத்திகள் மற்றும் நிர்வாகத்திறனில் பரந்த அனுபவம் கொண்ட ஆதவ் அர்ஜுனா இதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் உரிமங்களை பெறுவதற்கான வழிமுறைகளை ஆராயும் பணிகளில் தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் சட்டமன்றத்தின் மிக முக்கியமான பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்கவுள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் மாநில வளர்ச்சிக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவதில் முதல்வர் விஜய் முழு கவனம் செலுத்தி வருகிறார். இதனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமையாக நிறைவடைந்த பிறகு டிவி சேனல் அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆயத்த பணிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வேலைகள் முறைப்படி துவங்கும் என்று தாவேக்கவின் உயர்மட்ட நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அரசியல் வட்டாரங்களில் உற்று நோக்கப்படும் இந்த புதிய சேனல் வெறும் செய்தி சேனலாக மட்டும் இருக்குமா அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களும் கலந்திருக்குமா என்ற விவாதங்கள் இப்போதே கிளம்பியுள்ளன. கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் வரை தாவேக்கவின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கொண்டு சேர்த்தல், புதிய அரசின் திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் முதல்வர் விஜயின் மக்கள் நல பணிகளை எவ்வித இடைத்தரகர்களும் இன்றி நேரடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தல், அரசியல் களத்தில் எழும் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை இந்த சேனல் மூலம் தெளிவுபடுத்துதல், சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்த விஜய் ஊடகத்துறையிலும் தடம் பதிப்பதன் மூலம் தனது அரசியல் அடித்தளத்தை மேலும் வலுவாக்க திட்டமிட்டுள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் இந்த புதிய டிவி சேனல் குறித்த முக்கிய அறிவிப்புகள் மற்றும் லோகோ வெளியீடு போன்ற அதிரடிகளை தாவேக்க தரப்பில் எதிர்பார்க்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.